எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமேன். இன்னைக்கு நம்ம இந்த 7 வசனங்களை நம்ம தியானிக்கலாம் ஆழமாக. பவுல் இதை எபிரேயர்களுக்கு எழுதுகிறார். இப்போ எபிரேயர்கள் யார்? இவங்க தான் யூதர்கள், யூத மார்க்கத்தின்படி வந்தவர்கள் இல்லையா? இப்போ இவர்கள் பழைய ஏற்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் ஆகமங்கள், தீர்க்கதரிசிகளின் வசனங்கள் இவைகளின் மூலமாக தேவனை அறிந்தவர்களாக இருந்தாங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக. அப்போது இந்த பங்கு பங்காக வகை வகையாங்கிற வார்த்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் திருவுளம் பற்றின பொழுது எப்படி திருவுளம் பற்றினார்? ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமாக இருந்தார் என்றால் பல தீர்க்கதரிசிகள், மேஜர் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் எப்படி பெற்றுக்கொண்டாங்க? பல முறைகளில், அதாவது ஒரு முழு பரிமாணம் அல்ல, ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவன் தனக்கு வெளிப்படுத்தினபடி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை பலவேறு முறைகளில் பெற்றுக்கொண்டாங்க. சிலர் சொப்பனங்களில், சிலர் தரிசனங்களில், நேரடியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, அடையாளங்கள், இன்னும் எத்தனையோ விதங்களில் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக. இப்போ பூர்வ காலம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கிறது. அப்போது இப்போ என்ன அப்படின்ற கேள்விக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு? இந்த கடைசி நாட்களில், கடைசி காலம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தை குறிக்குது. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் தொடங்கி உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை குறிக்கக்கூடியதாக இது இருக்குது. அப்போ காலம் 2ஆக வகுக்கப்படுகிறது. ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த காலம், அது பழைய ஏற்பாட்டு காலம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம். அதுக்கு பிறகு குமாரனாகிய கிறிஸ்துவின் காலம், அதுதான் கடைசி காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த நாட்களில் என்ன செய்கிறாராம்? குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ நமக்கு தேவன் எப்படி வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்? குமாரன் மூலமாகவே கொடுக்கிறார் என்று சொல்லி. அப்போ 2 காலத்துக்கு ஒரு வித்தியாசத்தை காண முடிகிறது. முன்பு இருந்தது தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்பாடுகள் வழங்கப்பட்ட காலம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் குமாரனாகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார் என்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ குமாரன்கிற வார்த்தையை ஹுயோஸ் என்கிற வார்த்தை குறிக்குது. அப்போது இந்த வார்த்தை எதை காண்பிக்குதுன்னா, வெறும் சன், மகன் அப்படின்ற ஒரு வெறும் அந்த அளவில் இல்லாமல் பிதாவினுடைய அதே தெய்வீக தன்மை, அதிகாரம், கௌரவம் எல்லாவற்றையும் தன்னிலே உள்ளடக்கினவராக இருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அந்த ஹுயோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதைத்தான் குறிக்குது. அடுத்தது என்ன? அவர் சுதந்திரவாளியாக, சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி என்று சொல்வது என்ன? ஹீ இஸ் தி அத்தாரிட்டி, உரிமையாளர் என்பதை, எல்லாவற்றையும் உரிமை பெறுவதற்கு தகுதியுள்ளவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை சொல்லுகிறது. அடுத்தது அவர் உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அயோன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதில் தமிழில் உலகங்கள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இது எதையெல்லாம் குறிக்கிறது? அயோன்கிற வார்த்தை எதையெல்லாம் உள்ளடக்கினது அப்படின்னா, ஏஜஸ் என்பது காலங்கள் என்பதாக, அடுத்தது உலகங்கள் என்கிறதையும் உள்ளடக்கினதாக, அதாவது யூனிவர்ஸ் என்பதையும் உள்ளடக்கினதாக இருக்குது. அப்போது நித்தியமாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய போகிறவர் அவர்தான். அப்போது காட் இஸ் அபவ் டைம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக தேவன் இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். சரி, அடுத்து 3வது வாசனம் என்ன சொல்லுது? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம்,
அவருடைய தன்மையின் சொரூபம். கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து நம்ம வாசித்தோம். எப்படி முன்பு மோசே தேவனை கண்ட பொழுது அவருடைய முகத்தில் இருந்த அந்த ஒளி, தேவனுடைய ஒளி மோசையின் மேலே பட்டு அந்த ரேடியேஷன்னால் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய முகத்தில் தன்னுடைய தலையில் ஒரு முக்காட்டை போட்டு கொண்டார். ஏன்னா மக்களால் அவருடைய கண்களை நோக்கி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரகாசம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மோசே மேலே வந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படி ஒரு பிரகாசம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மறுரூப மலையில் அவருடைய சீஷர்கள் பார்த்தாங்க இல்லையா? பார்த்துவிட்டு என்ன சொன்னாங்க, மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் உமக்கு ஒன்றுமாக ஒரு கூடாரத்தை போடுவோம் என்று சொன்னாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமான அந்த நிலையில் அந்த பிரகாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்ததை சீஷர்கள் கண்டிருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட பிரகாசத்துக்கு உரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, அவர் தன்மையின் சொரூபம் என்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கரெக்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஒரு முத்திரை மோதிரம். அது முத்திரையில் பதிக்கும் பொழுது எப்படி அந்த மோதிரத்தில் இருக்கிற அச்சு அதே மாதிரி பதியுமோ அதை குறித்த எழுதப்படக்கூடிய வார்த்தையாக இந்த சொரூபம் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஸோ பிதாவின் சாராம்சம் அப்படியே குமாரன் இடத்துல இருந்தது. இஸ் அ ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி இருந்தார். அடுத்தது என்ன, சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர்னு போட்டிருக்கு. அப்போது வல்லமையுள்ள வசனம் என்பது ரெண்டு காரியம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது உலகத்தை முழுவதும் தாங்கி நிறுத்துகிறதாக இருக்கிறது. சஸ்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல். நம்ம வாசிக்கிற தியானிக்கிற இந்த வார்த்தை மிகவும் பலம் உள்ளது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது ஒன்று போதும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா அநேக புஸ்தகங்களை வாசிப்பதை காட்டிலும் ஒரே வேத புஸ்தகத்தை மாத்திரம் வாசித்தாலே நமக்குள்ளே என்ன உண்டாகுது, வல்லமை, அதோடு மட்டுமல்ல வெளிப்பாடு, அதுக்கப்புறம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம், அதுக்கப்புறம் நித்திய ஜீவன், அனைத்தையும் உள்ளடக்கினதாக தேவனுடைய வசனம் இருக்குது என்பது. தம்மால் தாமே சுத்திகரிப்பை உண்டாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த தம்மால் தாமே என்ற சொற்றொடர் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியராக இருக்கிறார், அவர் ராஜாவாகவும் இருக்கிறார். ராஜாவாக ஆசாரியராக அவர் இருந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறாரு. அப்போது தாங்குதல் என்கிற வார்த்தையை கற்றுக்கொண்டோம். சுத்திகரிப்பு என்பதையும் நம்ம பார்க்குறோம். கத்தாரிமோஸ் என்கிற வார்த்தை எதை சொல்லுதுன்னா, நம்முடைய பாவங்கள் அவரே சுத்திகரிப்பின் காரியமாக, அவரே சுத்திகரிக்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா பாவ நிவாரணம் செலுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டி தன்னைத்தானே அவர் பலியாக தந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூதர் மாத்திரமே என்கிறதான ஒரு தவறான ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அந்த பார்வையை இந்த இடத்துல உடைத்தெறிகிறார் பவுல். என்ன சொல்கிறார்னா, இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் விசேஷம் உள்ளவர் என்பதை சொல்லிவிட்டு அதை எப்படி என்று எக்ஸ்பிளைன் பண்ணுறார் 5ஆம் வசனத்தில். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன். இப்போ முதலாவது என்ன சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன். அப்போது மகனை சொல்லும் பொழுது நீ என்று தானே சொல்ல வேண்டும், ஆனால் நீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் அவருடைய தன்மையின் சொரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசம் என்று பார்த்து விட்டோம். அதே மாதிரி நான் உம்மை, இந்த இடத்துல உம்மை என்கிற வார்த்தை உன்னை என்று போடாமல் உம்மை என்று அழைக்கப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்ல முடியாது, அவர் இன்ஃபீரியர் என்று சொல்ல முடியாது. இந்த இடத்துல அவருடைய பிதாவுக்கு ஏற்ற குமாரனாக இவர் இருக்கிறார். நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று ஒரு சொல்லை தேவதூதர்கள்ட்ட ஒருபோதும் தேவன் சொன்னதில்லை என்று பவுல் இங்கே எடுத்து சொல்கிறார். அப்போது தூதர்களை காட்டிலும் இயேசு ஆண்டவர் மேலானவர் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக எடுத்து சொல்கிறாரு. 6ஆம் வசனத்தில், மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர் யாவரையும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். ஸோ 2 வாதங்களை வைக்கிறார். முதல்ல தேவனுடைய வசனத்தில் இருந்து குமாரனை இப்படித்தான் பிதாவாகிய தேவன் அழைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா,
தன்னுடைய குமாரனை உலகத்தில் முதல் முறையாக அவர் எப்போ பிரவேசிக்க செய்தாரோ அப்போ தேவதூதர்கள் அவரை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். உபாகமம் 32:43 வாசிக்கும் பொழுது அதில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அதை ஓவிபிஎஸ்ஐ வெர்ஷனில், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களிகூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரோல்ஸ் கண்டுபிடித்தாங்க இல்லையா, அதில் வேதாகமத்தினுடைய ஆதி பதிப்பு கிடைத்திருக்கிறது. அதை எடுத்து பார்க்கும்போது அங்கே இப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வானங்கள் அவரோடு கூட கோஷியுங்கள், தேவனின் எல்லா தூதர்களும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்ற வார்த்தை அதிலே இடம்பெற்றிருக்கிறது. டெட் சீ ஸ்க்ரோல்ஸில் இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்பு வந்த மொழிபெயர்ப்புகளில் அது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இங்கே அவருடைய எல்லா தூதர்களும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அதான் இந்த இடத்துல பாருங்கள், அதோடைய காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 ADயில் எழுதப்பட்ட மாஸ்ட்ரேட்டிக் டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய எம்டி ஹீப்ரூவில் இந்த வரிகள் தவிர்க்கப்பட்டன. ஆனால் 282 BCயில் எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரோல்ஸ்லேயும், அந்த 100 BCயில் எழுதப்பட்ட டெட் சீ ஸ்க்ரோல்ஸ்லேயும், அப்புறம் ஜஸ்டின் மார்ட்டியர் என்பவர் எழுதின வேதாகமத்திலையும் இந்த வரிகள் காட்டப்படுகின்றன. அடுத்தது சங்கீதம் 97:7 இப்படி வாசிக்கிறோம். என்ன சொல்லுது நம்முடைய மொழிபெயர்ப்பு? சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி மேன்மை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக, தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். இங்கே தேவர்கள் என்கிற வார்த்தை தூதர்களை குறிப்பதாக இருக்கிறது. இதை தேவன் சொன்னார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காண்பித்து அழகா எபிரேயர்களுக்கு எடுத்து சொல்றார். தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி செய்கிறாராம்? காற்றுகளாக. காற்று என்பது நியூமா என்கிற வார்த்தையில் குறிக்கப்படுகிறது, ரூஹா என்கிற வார்த்தையாகவும். சரி, இந்த 2 வார்த்தையும் தூதர்கள் ஒரு காற்றுகளை போல இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம். ஆவியில் பிறந்தவன் எப்படி இருக்கிறான்? காற்று எங்கே இருந்து வருகிறது என்றும் எங்கே போகிறது என்றும் உனக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி இந்த காற்றுகள் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது அவங்களை ஊழியக்காரருக்கு என்று அழைக்கப்படக்கூடிய சொல் லெய்தூர்ஸ்கோஸ் என்பதான வார்த்தை. இது சர்வன்ட்ஸ், அவங்க பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தூதர்கள் பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்பதை காட்டுகிறது. அவங்களுடைய இன்னொரு தன்மை என்ன? அக்கினி ஜுவாலைகளாக இருக்கிறாங்க என்கிற ஒரு வார்த்தை. ஃப்ளேமிங் ஃபயர் அல்லது பிளேசிங் ஃபயர்ஸாக தூதர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி காண்பிக்கிறார். அப்போது இந்த இடத்துல இந்த 7 வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவம். நம்ம எப்போது எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் உண்டாகுது. என்ன? நம் தேவன் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்ததினாலே அன்பு உண்டாகியிருக்கிறது. அவரது கிருபையினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார்.